வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே ரெசிபி அடடா 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 என்ன டேஸ்ட்டுடா. இதுதாங்க நம்ம ஸ்டைல் ஜவ்வரிசி அல்வா. ஒரு தடவை இது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களும் என்ன மாதிரி பாட ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் கடையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி கொஞ்சம் கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை ஜவ்வரிசி சேர்த்துடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வரையும் நல்லா ஃப்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு இது சூப்பராக அல்வாக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி பபுள் பபுளாக வந்தாலே நம்மளுக்கு சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குங்க. இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இப்போது அதே கடாயில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் வரையும் ஹை ஃப்ளேமில் மூடி வச்சு அப்படியே விட்டுருங்க. ஸோ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு தண்ணி இந்த மாதிரி பபுள்ஸ் விட ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன் ஜவ்வரிசி சேர்த்துட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரையும் மூடி வச்சிடலாங்க அப்படியே. இப்போ பாருங்கள், அந்த ஹீட்லேயே அது நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருக்குங்க. ஸோ அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டாலே நம்மளுக்கு திக்காக ஆரம்பிச்சிருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுன்னு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா அடி ஒட்டாத மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போங்க. இதுக்கப்புறம் சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆனதுமே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தாங்க, ஆப்ஷனல் தாங்க. இப்போது ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாங்க. நான் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. உங்கள் ஆப்ஷன் தாங்க. உங்கள்கிட்ட ரெட் இருந்தாலும் ஆரஞ்சு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது இப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு முந்திரி திராட்சை சேர்த்துடலாங்க. அடுத்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அடுத்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக இலாச்சி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே சூப்பராக நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா நம்ம ஸ்டைலில் ஜவ்வரிசி அல்வா ரெடிங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிக்கலைன்னா கேளுங்க. இந்த அல்வா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.